என்ன எல்லாரும் குழம்பி போயிருக்கிறீங்களோ? எங்கட பொடியல் இவ்வளவு தூரம் கொண்டு விட்ட போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு வழி இல்லாம நிக்கிறீர்கள் போல கிடக்கு. ஆளுக்கு ஆள் ஏதோ செய்யறண்டு வலிக்கிட்டியல். பிறகு என்னடா நடந்தது மோன? கடந்த அரசு கடக்காத அரசு, அந்த பேரவை இந்த பேரவை என்று தொடங்கினியல். என்ன மோன நடந்தது? வாக்கெடுப்பண்டியல், பிறகு ஜனநாயகம் ஒண்டியல், இப்ப என்ன நித்திரியா போட்டியலே? இன்னும் கொஞ்சம் பேர் ஏதோ அவன் ராசபட்சன்ற கால போய் விழுந்தினான். ஏதோ செய்ய போறண்டு ஒரு வருஷமா போட்டது. என்னப்பா செய்தவ? செயற்குழு அண்டியல், பிறகு அது கைப்புக்குழு ஆகிட்டு தண்டினன் சில பேர். அவன் தம்பி கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை ஆளுக்கால் போட்டி போட்டு கொண்டு உடைக்கிறீங்களே. எங்கட பிள்ளைகள் உயிரை கொடுத்து வளர்த்த இயக்கத்தின் பேரை ஏனடா மோனவிக்கிறீர்கள்? இந்த பெரிய அழிவிலையும் ஒற்றுமையாகாம ஆளுக்கால் நீ பெருசு நான் பெருசு என்று அடிபடுகிறத விட்டுட்டு ஒண்டா சேர்ந்து நாட்டு எடுக்கிற வழிய பாருங்கோ. நாட்டில சனம் தெளிவாத்தான் இருக்குது. நீங்க தான் குழம்பி குழம்பி மற்றவையும் குழப்புறியல். அரசியல் ஒரு பக்கத்தில நடக்கட்டும், மற்ற பக்கத்தில உங்களோட உறவுகளுக்கு உதவுங்கோ. இன்றைய நிலையில யாரும் பயங்கரவாதி என்று சொல்ல மாட்டான். ஏனண்டா இப்ப உலகத்துக்கு ராஜபட்சதான் பயங்கரவாதி. நீங்க விடுதலைக்காக வேலை செய்யுங்கோ. அதை விட்டுட்டு அவன் அதை தர மாட்டான் இதை தர மாட்டான் என்று சொல்லிக்கொண்டு புலுடா விடாதீங்கோடா. அவன் தராதத எடுக்கிறண்டா எங்களுக்கு தெரியாது, அப்பவே எடுத்திருப்பமே. இதன இத்தின குஞ்சு ஒரு மாங்கள இழந்து நிற்கிறது எதுக்கு? அது ஒன்றுக்குத்தானே. அவன் தரமாட்டேன்னுதான் சொல்லுவான். அதுக்காக நீங்கள் கப்பல் பார்த்த சேவகன் மாதிரி வராதே. அபிவிருத்தியாம் அபிவிருத்தி. அவன் கட்டுற ரோட்டும் பாலங்களும் இந்த பெரிய கட்டிடங்கள் எல்லாம் சீனாக்காரனுக்கு சிங்களவனுக்கும் தான் வேலை கொடுக்குது. எங்கட பிள்ளைகளுக்கு இந்த புது கட்டிடங்களை கட்ட தெரியாதாமண்டு சீன சீமான்மாரல்லே சொல்லினம். கந்தசாமிக்கு ஒரு தண்ணி இறைக்கிற பம்ப வாங்கி கொடுத்தா அவன் போயிலைய போடுவான் இல்லே. அவன் செல்லம்மாண்ட மகன் சூசைக்கு ஒரு கப்பலை வேண்டி கொடுத்தா கடலுக்கு போய் தண்ட குடும்பத்தை பாப்பானில்லே. அண்ணம்மாக்காண்ட மூன்றாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம 4 பிஞ்சுகளோட கஷ்டப்படுவதடா மோனே. 4 மாட்டை வேண்டி கொடுத்தா அவன் அந்த பிள்ளைகளுக்கு 3 நேர சாப்பாடும் போடுவானில்லே. எங்கட மக்கள் உன்ன உடுக்க படுக்க இடம் இல்லாம இருக்கேக்க என்னவோ அபிவிருத்தி என்று வீரவசனம் பேசுறத விட்டுட்டு உங்கள சொந்தங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கோ. நீ உண்ட உனசனத்துக்கு உதவுறதுக்கு யாரையடா கேட்க வேணும்? வெளியில இருந்து கொலிடைக்கு போய் ஊரை சுத்திட்டு ஜனம் நல்லா இருக்கு வேண்டும், அவை இப்படி சொல்லிச்சினாம் அப்படி சொல்லிச்சினாமண்டு குழம்பாம உங்களோட வேலைய செய்யுங்கோ. சனன் நல்லா தெளிவா இருக்குதப்பா. எங்கட தனத்துக்கு எப்படி கிடைக்கணும், எப்ப எதை செய்யணும்னு நல்லா தெரியும். சிங்கமும் நரியலும் முலா வைக்க அப்படித்தான் சொல்லுங்கள்.
பிறகு காலம் வர சரியா சொல்ல வேண்டியதை சொல்லுவினா. உத போட்டு நீ குழப்பாம எங்கட தம்பி சொன்ன சர்வதேச அரசியலை ஒற்றுமையா எல்லாரும் சேர்ந்து செய்யுங்கோ. காலம் பறக்க எங்கட சனம் செய்ய வேண்டியதை செய்யும். என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நாடு வேணும் கண்டிகளோ. அப்ப பின்ன நான் போட்டு வாரனடா.